வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்க போறோம். இதுல அரசு பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்களுக்கு விடையும், அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் எதிர்பார்க்கப்படுதோ அதுகளுக்கான விடைகளும் பார்ப்போம். இது பெரிய பகுதியாக இருக்கிறதுனால 2 வீடியோவா குடுக்குறோம். இது பகுதி 1. முதல்ல ஏப்ரல் 2025ல கேட்ட கேள்விய பார்ப்போம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்புகிறார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும், எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. இது எந்த டாபிக்ல வருதுன்னா, யூக்ளிடின் வகுத்தல் துணைத் தேற்றத்துல ரொம்ப ஈஸியான கணக்கு. 532 21ஆல வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. A is equal to BQ plus R அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல 532 ஈக்குவல் டு 21 போட்டு ஒரு பிராக்கெட்டு ப்ளஸ் இன்னொரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். முதல் பிராக்கெட் ஈவுக்கு, ரெண்டாவது பிராக்கெட் வந்து மீதிக்கு. இப்போ வகுத்து பார்ப்போமா? 532 21ஆல வகுக்கிறேன். முதல்ல 53 எடுத்துக்கிறோம். எத்தனை தரம் போகுது? 2 தரம். 42. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 11. 2 கீழே இறக்குறேன். எத்தனை தரம் போகும்? 5 தரம் போகும். 105. மிச்சம் எவ்வளவு? 7. ரைட்டா? இப்போ ஈவு மீதியை அந்த பிராக்கெட்டில் எழுத போகிறோம். இங்கே 25, இங்கே 7. இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். முழுமை பெற்ற வரிசைகளின் எண்ணிக்கை, அதான் ஈவு 25 இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் மீதமுள்ள பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை, இதுக்கு 7. ரைட்டா? ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது நிறைய மாவட்டங்களினுடைய காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வுகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழு எண்களும் சார்பகா எண்கள் என நிறுவுக. சார்பகா எண்கள்லாம் என்ன சார்னா, ஏதாச்சும் 2 நம்பருக்கு மீப்போவா பார்க்கும் பொழுது விடை 1 கிடச்சிச்சின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சார்பகா எண்கள்னு சொல்கிறோம். ரைட்டா? இப்போ இந்த கணக்கை எப்படி தீர்க்கிறது? இது நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பாருங்கள். கே மற்றும் கே ப்ளஸ் 1 என்பன அடுத்தடுத்த இரு மிகை முழு எண்கள் என்க. நம்மளா வச்சுக்கிறோம். கேன்னு ஒரு நம்பர், அடுத்த நம்பர் கே ப்ளஸ் 1. அப்படி தானே? ஒரு நம்பர் 3ன்னா அடுத்த நம்பர் 3 ப்ளஸ் 1 4. அந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா? சரி. இப்போ நம்ம இங்கே எதை பயன்படுத்த போகிறோம்? யூக்ளிடினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் எழுதிக்குவோம். அடுத்து என்ன எழுதுவோம்? கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கே எழுதுவோம். எழுதுவோமா? கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கே எழுதுவோம். அடுத்து என்ன ஸ்டெப்பு செய்யணும்? கே ப்ளஸ் 1 கேயால் வகுத்து காட்டணும். வகுத்து காட்டுவோமா? கே ப்ளஸ் 1 கேயால் வகுக்கிறோம். எத்தனை தரம் தான் போகும்? ஒரு தரம் தான். ஒரு கே இருக்குது. இப்போ மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 கிடைக்குது. அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 போடணும். இன்ட்டு இந்த மேலே இருக்கிற 1 ப்ளஸ் இந்த மீதி 1 போடுறோம். ரைட்டா? இப்போ மீதி என்னவாக இல்லை? 0வாக இல்லை. அதனால் இந்த ஸ்டெப்பை திரும்பி தொடர்றோம். தொடரும் பொழுது என்னாகும்? இந்த கே இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும். ரைட்டா? அதாவது இந்த கேங்கிறது வகுபடும் எண்ணாயிரும், இந்த மீதி 1ங்கிறது வகுக்கும் எண்ணாயிரும். இப்போ திரும்ப கேயை 1ஆல் வகுக்கணும். கேயை 1ஆல் வகுத்து காட்ட போகிறோம். அது எப்படி சார் கேயை 1ஆல் வகுக்கிறது? இப்போ 10 1ஆல் வகுத்தா எத்தனை தரம் இருக்கும்? 10 விடை இல்லையா? 5 1ஆல் வகுத்தா 5. அப்போ கேயை 1ஆல் வகுத்தா கே தான் ஆன்சர். ரைட்டா? அப்போ விடை என்ன கிடைக்குது? கழிச்சு போட்டோம்னா மீதி 0 கிடைக்குது. அப்போ இன்ட்டு கே, இந்த கேயை எழுதுகிறோம், ப்ளஸ் என்ன எழுதுகிறோம்? 0 எழுதுகிறோம். மீதி என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிக்கிறோம். இப்போ கடைசியாக 0 வந்தப்போ நமக்கு என்ன வகுத்தி கிடச்சிச்சு? 1 கிடச்சிச்சு. அதை எழுதுகிறேன். கடைசி வகுத்தி 1. அந்த கடைசி வகுத்தி தான் மீப்போவாவாக இருக்கும். ஸோ அப்போ மீப்போவா என்னது? 1. அப்போ கேக்கும் கே ப்ளஸ் 1க்கும் மீப்போவா என்ன கிடச்சிருச்சு? 1 கிடச்சிருச்சு. அப்போ இந்த கேயும் கே ப்ளஸ் 1 என்னவா தான் இருக்கணும்? சார்பகா எண்களாகத்தான் இருக்கும். எனவே எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழு எண்களும் சார்பகா எண்கள். ரொம்ப ஈஸியான கணக்கு, விட்டுறாதீங்க. அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 24 ஜூலை 25ல் கேட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான கணக்கு. பாருங்க. ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பியை காண்க. சரியா? இந்த கணக்கை நம்ம எப்படி சார் செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, 800 நம்ம வகுத்துக்கிட்டே டானா வகுத்தல் போட்டு வகுத்துக்கிட்டே போனோம். எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ நான் அதை வந்து செஞ்சு காட்டலை. இங்கே பாருங்கள். 800 2ஆல் வகுத்தா 400, 2ஆல் வகுத்தா அப்படியே பாதி பாதியாக போடுறோம். 50 2ஆல் வகுத்தா 25. அதுக்கப்புறம் 2ஆல் வகுக்க முடியாது, 5ஆல் வகுத்து நம்ம முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ இதில் 2 எத்தனை தரம் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. 5 2 தரம் வந்திருக்கு. ஸோ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 800 இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு 5 5 அடுக்கு 2. ரைட்டா? சரி. இப்போ இதே மாற்றியும் நம்ம எழுதிக்கலாம். 5 முதல்ல வகுத்தோம்னா 5 அடுக்கு 2 இன்ட்டு 2 அடுக்கு 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதுகிறோன்னு பாருங்கள்.
ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 ஏன்னா 800 தான் ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ. அல்லது இதையே மாற்றி எழுதிக்கலாம்ல, 5 இன்ட்டு 2 இந்த மாதிரியும் எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம ஒப்பிட்டு பாருங்க, ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ இதோட ஒப்பிட்டோம்னா ஏக்கு 2 இருக்கும், பிக்கு 5 இருக்கும். ரெண்டாவதோட ஒப்பிட்டு பாருங்க, ஏக்கு 5 வரும், பிக்கு 2 வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் எழுத போகிறோம் ஆன்சரில். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு 5, அல்லது ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 2. மறந்துடக்கூடாது, இந்த கணக்கு வந்து 2 ஆன்சர் வரும், அல்லது போட்டு எழுதணும். ஏன்னா நிறைய பேர் இதில் ஒரு ஆன்சரோட நிப்பாட்டிடும். ரைட்டா சார்? இப்போ இந்த மாதிரி தான் செய்யணுமா, வேறு ஷார்ட்கட் இருக்கா இதுக்குன்னா? இருக்குது. அது உங்களுக்கு ஈஸியாக புரியுதான்னு பாருங்கள். இப்போ 800 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 8 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன். எழுதலாமா? 800 பிரிக்கிறோம். இப்போ இந்த 8 2 கியூப்னு எழுதலாம், 100 10 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ரைட்டா? இப்போ 2 பகாயன் அதை அப்படியே வச்சுக்கிறோம். 10 பகாயன் இல்லை, அதை உடைக்கிறோம். அப்போ எப்படி உடைக்கலான்னு பாருங்கள். 2 இன்ட்டு 5 அடுக்கு 2. இப்போ பாருங்கள், இந்த 2ஆல் இந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். 5ஆல் அடுக்கு 2 கொண்டு வந்துடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 அடுக்கு 3 இன்ட்டு 2 அடுக்கு 2 இன்ட்டு 5 அடுக்கு 2. இப்போ இந்த 2 அடுக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது. 2 அடுக்கு 3 2 அடுக்கு 2 அடிமானம் ஒன்றா இருக்குது. அடுக்க கூட்டிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 அடுக்கு 5 இன்ட்டு 5 அடுக்கு 2. இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி எனக்கு டானா வகுத்தல் வேண்டாம் சார்னா நீங்கள் இந்த மாதிரியும் செய்து பழகலாம். அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இந்த கணக்கும் நிறைய மாவட்டங்களுடைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 13,824 இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு ஏ இன்ட்டு 3 அடுக்கு பி எனில் ஏ மற்றும் பிஐ காண்க. இந்த கணக்கு நம்ம எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். 13,824 நான் 24 கியூப்னு எழுதிக்கிறேன். எப்படி சார் நீங்களே எழுத முடியும் அப்படின்னு கேட்பீங்க. 24னுடைய அடுக்கு ஒற்றைப்படையாக இருக்கையில் அது கடைசியாக முடிகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்கும். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அந்த 24 நாம் எப்படி எழுதலான்னு பாருங்கள். M3 24ன்னு இருக்குது. 24 அப்போ 8 இன்ட்டு 3 ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம 8 எப்படி எழுதணும் நமக்கு தெரியும். 2 கியூபு, 3 அப்படியே தான் வச்சுக்கிறேன், அடுக்கு 3. இப்போ பாருங்கள், இந்த 2 அடுக்கு 3 இந்த 3ஆல் பிரிக்கிறோம். அப்போ 2 அடுக்கு என்ன கிடைக்கும்? 3 9, இது 3 அடுக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 2 அடுக்கு 9, 3 அடுக்கு 3. ரைட்டா? இப்போ பாருங்களேன், இதை நம்ம இதுக்கு வந்துருச்சா? 2 அடுக்கு ஏ 2 3 அடுக்கு பி இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன எழுதுறேன்? 2 அடுக்கு ஏ இன்ட்டு 3 அடுக்கு பி இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு 9 இன்ட்டு 3 அடுக்கு 3. ரைட்டா? இப்போ ஒப்பிட்டு பாருங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னுட்டு. ஏக்கு பதிலாக 9 இருக்கும், பிக்கு பதிலாக 3 இருக்கும். ரொம்ப சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 24ன்னு முடிகிறதுனால 24 கியூப் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. பி ஸ்கொயர்டு இன்ட்டு கியூ பவர் 1 இன்ட்டு ஆர் பவர் 4 இன்ட்டு எஸ் பவர் 3 ஈக்குவல் டு 3,15,000 எனில் பி கியூ ஆர் மற்றும் எஸ்ஸின் மதிப்புகளை காண்க. இதுதான் கேள்வி. இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யலான்னு பாருங்கள். 3,15,000 இதை நம்ம வகுத்துட்டு பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா? பகா எண்களை கொண்டு வகுக்கணும். அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 3,15,000 நான் இப்படி உடச்சி எழுதுறேன் பாருங்கள். 315 இன்ட்டு 1000 எழுதிக்கலாமா? 315 இன்ட்டு 1000. ரைட். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இந்த 315 மட்டும் நான் காரணிப்படுத்துகிறேன். இங்கே ரஃபாக காரணிப்படுத்தி காட்டுறேன் பாருங்கள். 315 முதல்ல 5ஆல் வகுக்கிறேன், 63 கிடைக்குது. அடுத்து 3ஆல் வகுக்கிறேன், 21 கிடைக்குது. அடுத்து 3ஆல் வகுக்கிறேன், 7 கிடைக்குது. 7 7ஆல் வகுத்தா 1. இப்போ 5 ஒரு தரம் இருக்குது, 3 2 தரம் இருக்குது, 7 ஒரு தரம் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 315 ஈக்குவல் டு 5 அடுக்கு 1, 3 அடுக்கு 2, 7 அடுக்கு 1 எழுதிக்கலாமா? ரைட். இப்போ அடுத்தாப்புல இந்த 1000 பாருங்கள். 1000 எப்படி எழுதலாம்? 10 கியூப்னு எழுதலாம். 10 எப்படி உடைக்கலாம்? 2 10. ஸோ 5 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறேன், அடுக்கு 3. இப்போ இந்த அடுக்கு 3 இது ரெண்டுக்கும் பொதுவானது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 5 அடுக்கு 3 இன்ட்டு 2 அடுக்கு 3. ரைட்டா? இப்போ இதையும் உடச்சி எழுதியாச்சு, இதையும் உடச்சி எழுதியாச்சு. இப்போ சேர்த்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த 3,15,000 நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். 5 அடுக்கு 1 இன்ட்டு 3 அடுக்கு 2 இன்ட்டு 7 அடுக்கு 1 முதல்ல உள்ளது. அதுக்கப்புறம் இன்ட்டு இதை அப்படியே எழுதிடுறேன். 5 அடுக்கு 3 இன்ட்டு 2 அடுக்கு 3. இப்போ இதெல்லாம் ஏதாச்சும் ஒரே மாதிரியான அடிமானம் கொண்டிருக்கான்னு பாருங்கள். 5 ஒரே மாதிரியாக இருக்குது, இங்கேயும் இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ அடுக்க கூட்டிடலாம். அப்போ அந்த 1 அங்கிட்டு கொண்டு போகையில் அந்த 3ஓட கூட்டையில் என்ன ஆயிரும்? 5 அடுக்கு 4ன்னு ஆயிரும்.
அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 3 அடுக்கு 2 7 அடுக்கு 1 இன்ட்டு 5 அடுக்கு 4 2 அடுக்கு 3. இந்த 3 எப்படி 4 ஆச்சு? இந்த 1 கூட்டிட்டோம். ரைட்டா? இப்போ இதையும் அந்த கேள்வியில் கொடுத்துருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இருக்குதான்னு பாருங்க. இப்போ பி ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர்டு இருக்குது. கியூவின் அடுக்கு 1 7 அடுக்கு 1 6 அடுக்கு 4 5 அடுக்கு 4 எஸ்ஸின் அடுக்கு 3 2 அடுக்கு 3. அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இதை ரெண்டையும் நாம் ஒப்பிடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்? பாருங்க, அடுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ அடிமானங்களும் ஒன்றா தான் இருக்கணும். பிக்கு பதிலாக 3, கியூக்கு பதிலாக 7, ஆருக்கு பதிலாக 5, எஸ்ஸுக்கு பதிலாக 2. ரைட்டா? ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு. இது நம்ம புக்கில் வந்து ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்குறாங்க, பின் நம்பர் கண்டுபிடிக்கிறதாக. இது வந்து அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டங்களுடைய தேர்வுகள்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் 2019 கேட்ட ஒரு கேள்வி. கணக்கை பார்ப்போம். m, n இயல் எண்கள் எனில் mஇன் எந்த மதிப்புகளுக்கு 2 அடுக்கு n இன்ட்டு 5 அடுக்கு m என்ற எண் 5இல் முடியும். ரைட்டா? இப்போ நமக்கு தெரியும் 2 அடுக்கு எந்த எண்ணுக்கு பதிலாக மதிப்பு போடுங்களேன். 2 அடுக்கு 1 2 அடுக்கு 2 எந்த மதிப்பு கொடுத்தாலும் எண்ணுக்கு பதிலாக அது என்னவாகத்தான் இருக்கும்? ரெட்டப்பட நம்பராக தான் இருக்கும். அப்போ 2 அடுக்கு n ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம்? 2 அடுக்கு எண்ணின் மதிப்பு எப்பொழுதும் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். அதை எழுதிக்கிறோம். அப்போ அதே மாதிரி 5 அடுக்கு m பாருங்களேன். எந்த நம்பர் வேணாலும் mக்கு போட்டு பாருங்க. கிடைக்கையில் அது முடிகிறது 5ல் தான் முடியும். அப்போ அது என்னவாகத்தான் இருக்கும்? ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்கும். ஸோ 5 அடுக்கு mஇன் மதிப்பு எப்போதும் ஒரு ஒற்றைப்படை. இப்போ ரெட்டப்படை நம்பரால் நீங்கள் எந்த ஒரு நம்பரை பெருக்கினாலும் சரி, அது ஒத்தப்படையாக இருந்தாலும் சரி, ரெட்டப்படையாக இருந்தாலும் விடை திரும்ப என்ன தான் கிடைக்கும்? ரெட்டப்படை நம்பராக தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன எழுதுறோம்னு பாருங்கள். இரட்டைப்படை எண் இன்ட்டு ஒற்றைப்படை எண் இஸ் ஈக்குவல் டு இரட்டைப்படை எண். ரைட்டா? அப்போ இந்த 2 அடுக்கு எண்ணையும் 5 அடுக்கு எம்மையும் பெருக்கி வர்றதும் என்னவாகத்தான் இருக்கும்? ஒரு ரெட்டப்படை எண்ணாகத்தான் இருக்கும். ஸோ அதை எழுதுகிறோம். 2 அடுக்கு எண் இன்ட்டு 5 அடுக்கு எம் என்ற எண் ஒரு இரட்டைப்படை எண். சரி, ரெட்டப்படை எண் எப்பயாவது 5ல் முடியுமா? முடியாது இல்லையா? 0 2 4 6 8ல் தான் முடியும். 5ல் முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ எம்முக்கு அந்த மாதிரி எந்த நம்பரும் கிடையாது. அதை நம்ம எழுத போகிறோம். என்ன எப்படி எழுதுறோம்னு பாருங்க. 2 அடுக்கு n இன்ட்டு 5 அடுக்கு m என்ற எண்ணானது 5இல் முடிய mக்கு எந்த மதிப்பும் கிடையாது. எந்த மதிப்புமே இல்லை. ரைட். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 2022 ஜூன் 2023 கேட்ட ஒரு முக்கியமான கணக்கு. முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? இது நிறைய மாவட்டத்தினுடைய தேர்வுகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கணக்கு நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கஷ்டமும் கிடையாது. முதல்ல இதுக்கு தீர்வு எப்படி எழுதுறோன்னு பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நாம் கண்டுபிடிக்கக்கூடிய எண் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா எண்களாலையும் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். அதே சமயம் அதுதான் ரொம்ப சின்ன நம்பராக இருக்கணும். அப்போ அது என்னவாகத்தான் இருக்கும்? மீப்போமாவாகத்தான் இருக்கும். எதனுடைய மீப்போமா? தேவையான எண் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா 10 வரைக்கும் உள்ள நம்பரினுடைய மீப்போமா. ஸோ இப்போ இதுக்கு வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 1லேருந்து 2 வரிசையாக 10 வரைக்கும் போட்டு டானா வகுத்தில் மீப்போமா கண்டுபிடிப்பாங்க. நாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் ஒரு சின்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார் ட்ரிக்கு அப்படின்னா, முதல்ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்களை எழுதிக்கிறோம். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை வகுத்துச்சுன்னா அந்த நம்பரை நீக்கிற போகிறோம். உதாரணமாக பாருங்களேன். 1 வந்து எல்லாத்தையும் வகுக்கும், 1 நீக்கிடுறோம். 2 வந்து 4 வகுக்கும், 6 வகுக்கும், 8 வகுக்கும், 10 வகுக்கும் இல்லையா? அப்போ 2 நீக்கிடுவோம். 3 வகுக்குனா பாருங்கள், 6 வகுக்கும், 9 வகுக்கும். அப்போ 3 நீக்கிடுவோம். 4 8 வகுக்கும், நீக்கிடுவோம். 5 10 வகுக்கும், நீக்கிடுவோம். இப்போ மிச்சம் உள்ள நம்பர்லாம் பாருங்கள். 6 எதையும் வகுக்காது, 7 எதையும் வகுக்காது, 8 இங்கே உள்ள எதையும் வகுக்காது, 9 வகுக்காது, 10 வகுக்காது. இப்போ இந்த எண்களுக்கு நாம் மீப்போமா கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 6, 7, 8, 9, 10 மீப்போமா. ஸோ மொத்தமாக பார்க்குறதுக்கு பதிலாக இதை மட்டும் நம்ம மீப்போமா பார்த்தா போதும். சரி, இப்போ அந்த 6 எப்படி பகாக்காரணிப்படுத்துகிறோன்னு பாருங்கள். 2 3 6. அப்போ 2 அடுக்கு 1 இன்ட்டு 3 அடுக்கு 1. 7 ஒன்றுமே செய்ய முடியாது. 7 அடுக்கு 1. 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். அதே மாதிரி 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 10 2 10. அப்போ 2 அடுக்கு 1 5 அடுக்கு 1. ரைட்டு தானே? இப்போ நாம் மீப்போமா கண்டுபிடிக்கணும். இந்த பகா எண்களினுடைய அடுக்கில் எது பெருசோ அதெல்லாத்தையும் எழுதி பெருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், தேவையான எண் வந்து மீப்போமா கண்டுபிடிக்கிறேன். 2 பாருங்கள், 2ல் எது பெரிய அடுக்குது? 2 அடுக்கு 3. ஸோ அதை எழுதிக்கிறேன். அடுத்தாப்பில் 3ல் எது பெருசு பாருங்கள்? 3 அடுக்கு 2.
அடுத்து 5ல் 5ன் அடுக்கு 1, அடுத்து 7ல் 7ன் அடுக்கு 1 அவ்வளோதான். இப்போ இவைகளை பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2 கியூப் 8, 3 ஸ்கொயர்டு 9, மிச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ 8 இன்ட்டு 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இவைகளை பெருக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 2520. சரி, இதை இன்னுமே சுருக்கமாக செய்யலாம். அதாவது 6னுடைய காரணிகள் 2, 3 இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ இந்த 2, 3 இங்கே 8க்கும் 9க்குமே வந்துருச்சு. ஸோ 7, 8, 9, 10க்கு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளில் செய்யல நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிற கணக்கு ஏப்ரல் 2024 கேட்ட கணக்கு. 23 மற்றும் 12 மீப்போவா காண்க. பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்கிற ஒரு கணக்கு. சரி, இதை நம்ம வழக்கமாக எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறை பயன்படுத்தி செய்யணும். அது ஒரு 3-4 தரம் வகுத்து காட்ட வேண்டியிருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு டெக்னிக் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ 23ங்கிறது பகாயன் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதுறோம்? 23 = 23ன் அடுக்கு 1ன்னு எழுதுறோம். எழுதிக்கலாமா? சரி, 12 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 12 4 12. அடுத்த ஸ்டெப்ல இந்த 4 எப்படி பிரிக்கலாம்? 2 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். 3ன் அடுக்கு 1 எழுதிக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த 23ன் அடுக்கு 1, 2ன் அடுக்கு 2, 3ன் அடுக்கு 1 இவைகளுக்கு நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீப்போவா கண்டுபிடிக்கலாமா பாருங்க. 23ன் அடுக்கு 1, 2ன் அடுக்கு 2, 3ன் அடுக்கு 1 ஏதாச்சும் பொதுவா இருக்கா? பொதுவான காரணி இல்லவே இல்லை. ஸோ அப்போ மீப்போவா என்னது? 1. 23, 12 மீப்போவா 1. ரொம்ப சிம்பிளான ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த 8 கணக்கையும் நீங்களே ஒரு தரம் நல்லா செய்து பாருங்க. வாழ்த்துகள்.